மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டரினுடைய சகஜமார்க்க தத்துவம் இந்த புத்தகத்தில் 6வது அத்தியாயம் மெய்மை உணர்தலுக்கான வழி. அதில் மாஸ்டரின் பங்கு, அதாவது மாஸ்டரும் அவருடைய பணியும். ஆன்மீக பாதையில் ஒரு குருவினுடைய பங்கு எந்தெந்த வகையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றின விளக்கங்களை இங்கே பாபுஜி மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு சிறந்த குரு ஒரு சாதகனுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நல்ல ஆதரவு தருபவராகவும் அவனுக்கு ஒரு தீர்வாகவும் அந்த பயிற்சியாளனுடைய ஓரொரு அம்சத்திலும் பங்கேற்கக்கூடியவராகவும் இருக்கிறாரு. அந்த சாதகன் பயிற்சி செய்ய ஆரம்பித்த முதல் பகுதியில், அதாவது பயிற்சியினுடைய ஆரம்பத்தில் குரு ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு சின்ன பங்கு வகிப்பவராக அந்த பயிற்சியாளனுக்கு தோணலாம். ஆனால் அதே சாதகன் வளர்ச்சி அடைஞ்சு ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு போகும்போது குருவிற்கும் சீடனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த உறவுங்கிறது, அதில் குருவினுடைய பங்கு மிகவும் அதிகமான முறையில் இருக்குது. அதாவது குரு அபியாசியினுடைய வாழ்க்கையில், அந்த ஆன்மீக வாழ்க்கையில் எல்லா பொறுப்புகளையும் அதிக அளவில் எடுத்துக்கிறாரு. இந்த வகையில் போகும்போது கடைசியில் அந்த சாதகனுடைய வாழ்க்கை முழுவதும் குருவினுடைய வழிகாட்டுதலில் நிர்வகிக்கப்பட்டு இயக்கப்பட்டு ஒரு உச்சக்கட்ட ஆன்மீக நிலையை அடையுது. நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில் பொதுவாக இதுதான் குருவினுடைய ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த அளவு ஆன்மீகத்தில் பங்காற்றக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த குருவை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது சந்தேகத்திற்கிடமில்லாமல் ஒரு கடினமான செயல் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ இங்கே மாஸ்டர் என்னுடைய சொந்த அனுபவத்தினுடைய அடிப்படையில் ஒரு சிறந்த தகுதி வாய்ந்த குருவை தேர்ந்தெடுத்து இவர்தான் நம்மளுடைய குரு அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு சுலபமான ஒரு முறையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு குருவை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது அவரோட நீங்கள் நெருங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா, அப்போது அவரோட பக்கத்தில் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு சாந்தமும் அமைதியும் ஏற்படும். அப்போது அந்த மாதிரி ஏற்படுதா, உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு உள்நிலை உருவாகுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதோட அவர் பக்கத்தில் அதே மாதிரி நெருங்கி இருக்கும்போது அந்த சமயத்தில் நம்மளுடைய மனதின் அலைப்பாயக்கூடிய சுபாவங்கள் மனதின் மீது ஒரு பாரமான விளைவை ஏற்படுத்தாமல் அமைதியான நிலையில் இருக்கா, இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் கவனித்து பார்க்கலாம். அப்படி ஒருத்தர் பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுடைய உள்நிலை அமைதியாகவும் சாந்தமாகவும் எந்த விதமான பாரமும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா, அப்படிப்பட்ட அவர் உங்களை ஆன்மீக பாதையில் அழைச்சி போகிறதுக்கு ஏற்ற நபருங்கிறத நீங்கள் முடிவு செஞ்சுக்கலாம். அப்படிங்கிற வழிமுறையை பாபுஜி மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. ஒரு குருவை எவ்வாறு அறிந்து கொள்வது, இந்த கேள்வியை பாபுஜி மாஸ்டர்கிட்ட மக்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போது எனக்கு ஒரு குருவே இல்லை, ஒரு காலகட்டத்தில் குருவை தேட வேண்டியிருக்கு, அதோட கூட அந்த குரு உச்ச நிலையடைந்த குருவாக இருக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு குருவை நான் எப்படி அடையிறது, அது எந்த வகையில் சாத்தியம், இந்த கேள்வியை பாபுஜி மாஸ்டர்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு மாஸ்டர் சொல்லக்கூடிய பதில், இப்போ நீங்கள் நெருப்புக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா வெப்பத்தை உணர்றீங்க, ஒரு பனிக்கட்டியினுடைய அருகில் அமர்ந்தீங்கன்னா குளிர்ச்சியை உணர்றீங்க. அதே மாதிரி ஒரு ஞானியினுடைய அருகில் அமரும்போது எப்படி நீங்கள் எதையுமே உணராமல் இருக்க முடியும்? இப்போ ஒருத்தர்கிட்ட ஸ்தூலத்தன்மை அதிகமாக இருக்குது, அவர் பக்கத்தில் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா அந்த ஸ்தூலத்தன்மை உங்களுக்குள்ள நிச்சயமாக பிரதிபலிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாட்டினுடைய சாணம், அது பக்கத்தில் நீங்கள் நின்றீங்கன்னா அதோட துர்நாற்றம் நிச்சயமாக உங்களை வந்து அடையும். அதே மாதிரி ரோஜாப்பூ பக்கத்தில் இருந்தீங்கன்னா அதனுடைய நறுமணத்தையும் நீங்கள் உணரதான் செய்வீங்க. இப்போ இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் எது கடினத்தன்மை வாய்ந்தது, எது மிருதுவான தன்மை கொண்டது. இந்த உணர்வு திறன் நம்ம எல்லார்கிட்டேயுமே இருக்குது. அதை வச்சு நம்ம எளிதாக புரிஞ்சுக்கலாம். அப்போது ஒரு சிறந்த குரு, சிறந்த ஞானிக்கிட்ட நாம் நெருங்கி இருக்கும்போது நம்மளுடைய மனதில் எந்த விதமான பாரமும் ஏற்படுறதில்ல. இதை வச்சே நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறது சரியான குருதானா அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்லிட்டு, இப்போது இந்த விஷயத்துலேயும்
மக்கள் சில சிக்கல்களை கொண்டுட்டு வராங்க. அதாவது ஒரு தகுதி வாய்ந்த மாஸ்டர் கிடைச்சி அவரோட நெருங்கி தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் கூட அவர் விசேஷமான அற்புதங்கள் நிகழ்த்தாத வரைக்கும் அவரை சாதாரணமாக யாருமே நம்புறது கிடையாது. அப்போது மக்களினுடைய எதிர்பார்ப்புங்கிறது எப்படி இருக்குது? அவர் அற்புதங்கள் நடத்தணும், மாயாஜாலம் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பிராணாகுதின்னு சொல்லப்படுற உயர்ந்த தெய்வீக சக்தியை வழங்கக்கூடிய வல்லமை மிக்க ராஜயோகிக்கு அற்புதங்கள் செய்யறது ஒன்றும் கடினமான காரியம் கிடையாது. ஆனால் அந்த அற்புதங்கள்ங்கிறது உண்மையான ஆன்மீகம் இல்லை. சித்து வேலைகள், மாயாஜாலம் காமிக்கிறது, இது எல்லாமே கீழான செயல்கள். சிறந்த குருவினுடைய உண்மையான ஆன்மீக நிலைக்கு இது எல்லாமே அற்பமான செயல்கள்ங்கிறதுனால இதை ஒருபோதும் அவர் செய்யறதுக்கு விரும்புறதில்ல. ஆனால் மக்கள் மத்தியில் அந்த அற்புதங்கள் நிகழ்த்தலைன்னா அவங்கக்கிட்ட உண்மையான நம்பிக்கையை உண்டு பண்ணுறது ரொம்ப கடினமான செயலாக இருக்குது. ஆனால் ஒன்றை எல்லாருமே புரிஞ்சுக்கணும், இந்த அற்புதங்கள்ங்கிறதுல அதை நிகழ்த்துறதுல எந்த பயனுமே கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கலாம். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்தினார். ஆனால் அவர் அவ்வளவு செஞ்சும் அவருக்கு 12 சீடர்கள் மட்டுமே இருந்தாங்க. அந்த 12 சீடர்கள்லையுமே அதில் ஒருத்தர் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு உடந்தையாக இருந்தார். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? மக்கள்கிட்ட நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு ஒரு குருவினுடைய அற்புதங்கள் பயன்படுறதில்ல. இதை தான் இயேசு கிறிஸ்துவினுடைய உதாரணம் நமக்கு காட்டுது. உண்மையிலேயே மக்களை சென்றடைஞ்சது என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய உயர்ந்த போதனைகள். அதுதான் பிற்காலத்தில் மக்களை நோக்கி கவர்ந்து இழுத்துது. அப்போது அற்புதங்கள் மேலே ஆசை கொள்றதை நிறுத்தி உண்மையான சத்தியத்தின் மீது கவனத்தை நிலைநிறுத்துறது தான் ஆன்மீக வாழ்க்கைக்கு சிறந்த விஷயம். நம்ம எல்லாருடைய நலனும் அதில் தான் அடங்கியிருக்கு. சித்து வேலைகள், அற்புதங்கள், இதை நிகழ்த்துறது எல்லாமே ரொம்ப சாதாரண விஷயம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆன்மீக பாதையில் கீழ்மட்ட சாதனைகள் அதை அடைஞ்ச ஒருத்தராலேயே பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்த முடியும். அப்போது அந்த பாதையில் மேல் நோக்கி போகும்போது இந்த வேலைகள் எல்லாமே ஒரு சாதாரணமான விஷயம். ஒரு சந்நியாசியினுடைய தரம், அதாவது யோகியினுடைய தரம் இந்த அற்புத வேலைகள் காமிக்கிறதின் மூலமாக நிர்ணயிக்கப்படுறது கிடையாது. அதோட இந்த சித்து வேலைகள் எல்லாமே அப்பாவி மக்களை தன்னுடைய வலையில் சிக்க வைக்கிறதுக்காக போலி குருமார்கள் செய்யப்படக்கூடிய ஒரு ஏமாற்று வேலை. அதை நம்பி நிறைய மக்கள் ஏமாந்து போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒரு சிறந்த குருவை நாம் எப்படி தேர்ந்தெடுக்கணும்? நாம் தேர்ந்தெடுத்துள்ள ஒரு நபர் ஆன்மீக பாதையில் சுய அனுபவம் பெற்றவராக இருக்கிறாரா? ஆன்மீக பாதையில் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்காரா? அவருக்கு அதற்கான திறமையும் தகுதியும் இருக்கா? இதை ஒவ்வொருத்தரும் உறுதி செஞ்சுக்கணும். அதை உறுதி செய்யறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? இதற்காக தொடர்ந்து அவருடைய தொடர்பில் இருந்து நம்மளுடைய அனுபவத்தின் மூலமாகவும் கூருணர்வு திறன் மூலமாகவும் நடைமுறையில் ஓரொரு விஷயத்தையும் கண்காணித்து அனுமானிக்கணும். அப்படி தொடர்ந்து கொஞ்ச காலம் செஞ்சுக்கிட்டே வரும்போது நமக்குள்ள ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தி தான் நம்பிக்கையை உண்டு பண்ணுது. அந்த நம்பிக்கையோடு அவரை பின்பற்றி உறுதியாக அவரை சார்ந்திருக்கணும். அப்போது முதல்ல நாம் பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சியின் மூலமாக திருப்தி கிடைக்குது. அந்த திருப்தி நம்பிக்கையை உண்டு பண்ணுது. அந்த நம்பிக்கை தான் பற்றுறுதியாக மாற்றமடையுது. இந்த பற்றுறுதி வலுக்கும் போது அந்த குருவை முழுமையாக நாம் சரணடைகிறோம். இதுதான் ஆன்மீக வெற்றிக்கு மிகவும் அவசியமான ஒன்று. ஒரு தகுதி வாய்ந்த குருவை எப்படி நாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி மாஸ்டர் இங்கே சொல்கிறாங்க. இதில் மக்கள் எந்த விதத்துலேயும் ஏமாறக்கூடாது, அது அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையவே அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த குறிப்புகளை எல்லாத்தையுமே மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாபுஜி மாஸ்டர் உதவி தேவைப்படுற யார் ஒருத்தருக்குமே, அதாவது எல்லாருக்குமே உதவி புரியறதுக்கு எப்போதுமே என்னுடைய இதயம் தயாராக இருக்குது. இந்த பணியை மாஸ்டருங்கிற ஸ்தானத்திலேருந்து நான் செய்யலை, மனித சமுதாயத்தினுடைய பணிவான சேவகன்கிற நிலையில் இருந்து தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி காலகட்டத்தில் பலவிதமான குருமார்கள் இருக்காங்க. அவங்க மாஸ்டர்கள் அப்படிங்கிற ரீதியில் பணிபுரிஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆன்மீகத்தில் நிபுணத்துவம் பெற்ற குருமார்கள் இதுக்கு முன்னாடியும் இருந்தாங்க, இப்போவும் இருந்துட்டுருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சேவகனாக இருந்து
பொதுமக்களினுடைய பொது நலனுக்காக சேவை மனப்பான்மையோட மட்டுமே பணிபுரியறதுக்கு விரும்புகிறேன். இப்போ நான் மக்கள் எல்லார்கிட்டேயுமே கேட்டுக்கிறது என்னென்னா, உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தயவு செஞ்சு செய்யுங்க. அதாவது உங்களுடைய பயிற்சி முறைகளை திறம்பட உறுதியான நம்பிக்கையோட தீவிரமாக செய்யுங்க. அதுதான் ஒரு அபியாசியினுடைய வேலையும் கூட. அப்படி நீங்கள் செய்யும்போது அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு இடையூறோ கஷ்டமோ இருந்ததுன்னா அதை எங்கிட்ட விட்டுருங்க. அப்போது உங்களுடைய ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேற்றம் அடைஞ்சு போகும்போது வழியில் என்ன தடைகள் வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் பயிற்சி, கடவுளை பற்றின நிலையான நினைவு. அப்போது அந்த நீங்காத நினைவை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு உங்களுடைய பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களால் ரொம்ப எளிதாக லட்சியத்தை அடைய முடியும். இதை நான் எல்லாருக்கும் உறுதியாக சொல்கிறேன். பொதுவாக கற்றறிந்த மத போதகர்கள் பலர் தேவதைகளையும் தெய்வங்களையும் வழிபடுறதுக்கு மக்களை தூண்டுறாங்க. ஆன்மீகத்தில் இறுதி நிலை வரைக்கும் போன ஒருத்தரால் மட்டும்தான் நம்மளை வெற்றிகரமாக அந்த இடத்திற்கு வழிநடத்தி செல்ல முடியும். அப்போது இங்கே அனுபவம் தான் வழிகாட்டக்கூடிய ஒன்றா இருக்குது. புத்தகங்களையும் பல குறிப்பேடுகளையும் படிச்சுட்டு மத போதகர்கள் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய கைகாட்டி மரங்கள் மாதிரி அந்த பாதை எது வரைக்கும் கொண்டு போகுதோ அது வரைக்கும் மட்டும்தான் வழிகாட்ட முடியும். அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்களால முடிஞ்சது அவ்வளோதான். இங்கே நாம் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கலாம். உலகாதாய விஷயங்களில் பற்றற்ற நிலை உருவாகணும் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டு அதில் விடுதலை பெறணுங்கிற ஒன்றத்தை நோக்கமாக எடுத்துக்கும் போது அதுலேயே இருக்கிற ஸ்தூல உருவங்கள், ஸ்தூல கருத்துக்களை அதை நாம் விடாமல் பிடிச்சிட்ருக்கிறது எப்படி ஆன்மீக பாதைக்கு சரியான ஒன்றா இருக்கும்? உலகாதாய விஷயங்கிறதே ஸ்தூலத்தன்மை வாய்ந்த ஒன்று. அங்கிருந்து விடுபடணுங்கிறதுக்காக தான் ஆன்மீக பாதைக்குள்ளேயே நாம் வரோம். அப்போது அதே சம்பந்தப்பட்ட ஸ்தூலமான உருவங்கள், ஸ்தூலத்தன்மை வாய்ந்த கருத்துக்களை கடைபிடிக்கணும்னு சொல்கிறது எப்படி அந்த பாதையில் போகிறதுக்கு சரியான ஒன்றா இருக்கும்? இதை ஒருத்தர் கைட் பண்ணுறாருன்னா அது சரியாக இருக்குமாங்கிறத நாமளே யோசிச்சு பார்க்கலாம். மகாத்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு பல வகையில் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இல்லாமல் இருப்பவர் அப்படிங்கிறது. இந்த விளக்கத்தை கேட்கும்போது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப விசித்திரமாக இருக்கலாம். ஆனால் இதுக்கான பொருள் ஆழமானது. இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது கிடையாது. எல்லாமே இருந்தும் எல்லாத்தோடையும் இருந்தும் அதில் இருந்து ஒரு பற்றற்ற நிலையை உருவாக்கிட்டு இருக்கிறது. தாமரை இலையில் இருக்கிற தண்ணீர் மாதிரி. ஆன்மீகத்தை உண்மையிலேயே தேடி வர்றவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக புரியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதனுடைய உண்மையான முக்கியத்துவத்தை பற்றி இன்னும் ஆழமாக விவரிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணினேன்னா அது உங்களுக்கெல்லாம் புரியாமல் போயிடுமோன்னு நான் பயப்படுறேன். அதனால் இதை பற்றின விஷயத்தை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அதுதான் சிறந்தது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, ஒரு தகுதி வாய்ந்த சிறந்த குருவை தேர்ந்தெடுக்கும் போது வெளித்தோற்றத்தை பார்த்து, அதாவது ஆடை, அவருடைய நடை, உடை, பாவனைகள் இதை வச்சு முடிவு பண்ணாதீங்க. அரச உடை போட்டிருக்கிறதுனால மட்டுமே அவர் அரசனாக முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் போட்டிருக்கிற ஆடையை வச்சு, அதாவது அவர் துறவிக்கான ஆடை போட்டிருந்தாருன்னா மட்டும் அந்த உடை அவரை துறவியாகவோ யோகியாகவோ மாற்றிட முடியாது. அப்போது வெளி உருவங்கிறது வேற, இதயத்தில் இருக்கக்கூடிய நிலைங்கிறது வேற. அப்போது இதையும் நாம் கருத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நஸ்ருதீன்னு சொல்லக்கூடிய ஒரு முல்லா, அதாவது மேதை இருந்தார். அவர் அந்த நாட்டினுடைய மன்னர். அவர் ஏற்பாடு செஞ்ச ஒரு முக்கியமான விருந்துக்கு போகிறாரு. அந்த நஸ்ருதீனுடைய உடைகள் கிழிஞ்சிருந்ததுனாலையும் அவருடைய தோற்றம் ரொம்ப எளிமையாக இருந்ததுனாலையும் அந்த விருந்திற்குள்ளே அவர் போகிறதுக்கு, அதாவது அந்த அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு அவரை காவலாளிகள் அனுமதிக்கலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவர் வீட்டுக்கு போய் ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்பி வராரு. அப்படி வரும்போது உயர்தரமான தங்க ஜரிகையுடைய பட்டு ஆடைகள், புது தலைப்பாகை, இது எல்லாத்தையுமே அணிஞ்சு ரொம்ப கவர்ச்சியான தோற்றம் அளிக்கக்கூடியவராக உள்ள வராரு. அப்போது அதே காவலாளிகள் ரொம்ப மரியாதையோடு வரவேற்று அவரை மன்னருக்கு அருகில் கொண்டு போய் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற இருக்கையில் உட்கார வைக்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் உட்கார்ந்து எல்லாருக்கும் தலை குனிஞ்சு வணக்கம் சொல்லிட்டு அப்படியே எழுந்துடுறாரு. எழுந்து தன்னுடைய தலைப்பாகை, அந்த கவர்ச்சிகரமான உடைகள்
இதை எல்லாத்தையும் கழட்டி அதை ஆசனத்தில் வச்சுட்டு வெளியே போகிறதுக்கு புறப்படுறாரு. அப்போ மன்னர் அவரை கூப்பிட்டு, எங்கே போகிறீங்க? இங்கே நீங்கள் தான் கௌரவிக்கப்பட வேண்டிய விருந்தினர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதற்கு அந்த நஸ்ருதீன் சொல்கிறாரு, இல்லை, நான் கிடையாது. நீங்கள் எனக்கு இந்த விருந்து கொடுக்கல, என்னுடைய ஆடைகளுக்கு தான் விருந்து கொடுக்குறீங்க. அதையே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாரு. இப்போது இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன? கண்ணுக்கு தெரியக்கூடிய வெளி உருவம் அது எப்போவுமே உள்ளுக்குள்ளே இருக்கிற இதயத்தினுடைய நிலையை பிரதிபலிக்காது. இதை தான் இங்கே பாபுஜி மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்போது ஒரு சிறந்த குருவை நாம் தேர்ந்தெடுக்கும் போது அவருடைய வெளித்தோற்றத்தை நம்ம பார்க்க வேண்டாம், ஆன்மீகத்தில் அவர் எந்த நிலையை அடைஞ்சிருக்காரு அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு 12-13 வயது நிரம்பிய ஒரு பையன் தன்னுடைய காலத்தில் இருந்த ஒரு புகழ்வாய்ந்த குரு கிட்ட சீடனா போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்படி போய் அந்த குரு கிட்ட நின்ன உடனே குரு அவன்கிட்ட, என்னுடைய அருமை மகனே, என்னுடைய சீடனா நான் உன்னை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி சீடன்கிற முறையில் நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் முதல்ல உனக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தீட்சை பெற்று சீடனாகிறதுக்கு முன்னாடி நீ கற்றுக்க வேண்டிய பாடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கும் போது நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு முன்னாடியே எழுந்து நான் குளிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். நான் குளித்த உடனே பாதாம் பருப்பை அரைச்சி எனக்கு பால் எடுத்துகிட்டு வரணும். என்னுடைய துணிகளை துவைச்சி போடணும். காலை உணவை 8 மணிக்குள்ளே தயார் செய்யணும். நான் பூஜை முடிச்சுட்டு வெளியே வரும்போது எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீ என்னுடைய மதிய உணவை தயாரித்து எனக்கு உணவு கொடுக்கணும். பகலில் மத்தியானம் 2 மணிக்கு நான் படுக்கிறதுக்கு போகும்போது என்னுடைய படுக்கையை தயார் செஞ்சு மாலையில் 5 மணிக்கு எழுப்பி விடணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி சாயங்கால நேரத்தில் நீ செய்ய வேண்டிய கடமைகள், இரவு உணவு தயாரிக்கிறது, ஹூக்கா தயார் செஞ்சு வைக்கிறது, என்னுடைய படுக்கையை தயார்படுத்துறது, கடைசியாக இரவு நேரத்தில் என்னுடைய பாதங்களை அழுத்தி இதமாக பிடிச்சு விடுறது, என்னுடைய தூக்கத்திற்கு இடையூறு வராமல் பார்த்துக்கிறது. இந்த கடமைகள் எல்லாத்தையுமே நீ எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி வரிசையாக பட்டியல் போடுறாரு. அப்போ அந்த சிறுவன் சீடனாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குரு கிட்ட வந்திருக்கான். அப்போ ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு, மாஸ்டர், சீடனாக இருக்கிறத விட ஒரு குருவாக இருக்கிறதே ரொம்ப நல்லது. இப்போ நான் எப்படி மாஸ்டர் ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த காலத்தில் ஒரு குருமார்கள் என்ன மாதிரியெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இதை சாருஜி மாஸ்டர் இன்னொரு வகையில் யோசித்து பார்க்க சொல்கிறாரு. நிறைய அபியாசிகள் சீடராக இருக்காமலேயே மாஸ்டராக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஒரு மனிதன் ஒரு மாஸ்டர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு அவன் முதல்ல நல்ல சீடனாக இருக்கணும். முழுவதிலும் ஒழுங்குமுறை கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒருத்தன்தான் சிறந்த சீடன். அந்த ஒழுங்குமுறை கட்டுப்பாடுங்கிறது எங்கேருந்து வருது? கீழ்ப்படிதல்லேருந்து வருது. கீழ்ப்படிதல் எங்கேருந்து வருது? தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறதின் மூலமாக. அப்போது யார் ஒருத்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய மனோபாவம் இல்லையோ அவனால் நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடைய முடியாது. கீழ்ப்படியறதுக்கு யார் ஒருத்தன் தன்னை தயார்படுத்தி கொள்கிறானோ அவனால் மட்டும்தான் கட்டளையிடுவதற்கு தகுதியானவனாக மாற முடியும். இதுதான் அடிப்படை நியதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.